வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கார் மெயின்டெனன்ஸை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சிம்பிளாக சொன்னாங்க, ஒரு கார் எப்படி மெயின்டைன் பண்ணணும், நான் அதிகமாக யூசேஜ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லி கேட்டிருந்தாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்படையாக தான் பேசுகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணலாலும் சரி, நார்மலாக ஒரு காரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக் மெயின்டெனன்ஸை பற்றி பேசியிருந்தோம். அதை பார்க்காதவங்க மேலே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். வாங்க எனக்கு டாபிக் உள்ள. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கார் மெயின்டெனன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேணுங்க. அதில் கண்டிப்பாக சொல்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பைக் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பைக் நீங்கள் நம்ம டெய்லி நம்ம ஓட்டுவோம். எப்படிலாம் வாரத்துக்கு ஒரு 2 தடவை நமக்கு பைக் எடுத்துருவோம். கார் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்பயாவது மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இல்லை 2 months 3 months ஒன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதிகமாக யூஸ் பண்ணலனாலும் சரி, மினிமம் சொல்கிறேன் 6 months ஒன்ஸாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை நீங்கள் செக்அப் பண்ணுங்கள். நல்லா கேட்டுக்கோங்க, சர்வீஸ் பண்ண தேவையில்ல, செக்அப் பண்ணுங்கள் அந்த வண்டியை. செக்அப் மீன்ஸ் நான் என்ன மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் எடுத்துட்டு ஜஸ்ட் இன்ஜின் ஆன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, கூலிங் எல்லாம் கரெக்டாக ஈவனாக வருதா, டயர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, இன்ஜின் ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கா, கிளட்ச் ஆயில் கரெக்டாக இருக்கா, பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்கா, ஹெட்லாம்ப்ஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, ஏர் ப்ரெஷர் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இது நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு மெக்கானிக் வச்சோ இல்லை ஒரு சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் பார்க்க தேவையில்ல, நீங்களே பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மினிமம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்அப் மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதம் தேவையில்ல, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி செக் பண்ண போகும்போது அவாய்ட் பண்ணலாம், தேவையில்லாத பிரச்சனைகள் வரதை அவாய்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பல்ப் ஃபியூஸ் போயிருக்கலாம், இல்லை ஸ்பேர் வீலில் காற்று கம்மியாக இருந்திருக்கலாம். நம்ம எமர்ஜென்சி டைட் அந்த ரேட்டில் ஏதாவது பஞ்சர் ஆகும்போது இறக்குவோம், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பஞ்சர் அதில் காற்று கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months or 6 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலர் செக்அப் நீங்களே வீட்டில் பண்ணுங்கள். விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் சர்வீஸ், ஜென்ரல் சர்வீஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கார்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜின், டீசலை பொறுத்த வரைக்கும், பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும், MP5 இன்ஜின், அந்த மாதிரி இன்ஜின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10,000 கேப்புக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணுங்கள் தயவு செய்து. ஏன்னா சில பேர் சர்வீஸ் பண்ணாமே ஓட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா நம்ம யூசேஜே பண்ணுறதில்ல, அதனால் எதுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதே கம்மி, கிலோமீட்டர் ஓடலன்னு சொல்லிட்டு. இன்னொரு மைண்ட் தாட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு டைம் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் காரை. இதுதான் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம சர்வீஸ் பண்ணாமல் இருந்தாலும் அந்த கார் வந்து பிரச்சனை கொடுக்கும் உங்களுக்கு, ரொம்ப பெரிய பிரச்சனையும் கொடுக்கும். அது ரொம்ப ஓட்டிக்கிட்டே இருந்து நம்ம சர்வீஸ் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 kilometers ஒன்ஸ் இன்ஜின் ஆயில், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர், கீர் பாக்ஸ் ஆயில், ஃபேன் பெல்ட்டு, இன்ஜின் செயின் பெல்ட், இன்ஜின் பெல்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 kilometers சர்வீஸ் பண்ணுவேன். அப்படி 10,000 kilometers அச்சீவ் ஆகல, நான் ரொம்ப யூஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 months or 7 months ஒரு சர்வீஸ் கொண்டு போய் கொடுங்க. நீங்கள் சர்வீஸ்ன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலாம் டாப் அப் பண்ண சொல்லுங்கள். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது அந்த வண்டியில் பிரச்சனை இருக்குது, ஓட்டி பாருங்க அந்த வண்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதையும் வந்து அப்டேட் பண்ணுங்கள். பட் ஆனால் ஒரு ஜென்ரல் செக்அப் மாதிரியாவது போய் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக யூசேஜ் இல்லாதவங்க 6 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் செக்அப் பண்ண சொன்ன பார்த்தீங்களா, அந்த செக்அப் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்அப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு ஒரு வாட்டி ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி கொடுங்க உங்களுக்கு. ஏசி கூலிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏசி கூலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 5,000 kilometers ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி ஃபில்டரையோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி கேஸு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 kilometers ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் செக் பண்ணாமல் ஓட்டிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏசி லீக்கேஜ், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலும் பெருசாக தெரியாது. ஏர் ஃபில்டரில், அந்த ஃபில்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டரில் வந்து அடப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியாது. கெட்ட காற்றை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் ப்ளஸ் பிரீத் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் லேம்ப்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா, செக் லேம்ப்ஸோட பேட்டரி செக் லேம்ப்ஸ், இன்ஜெக்டர் செக் லேம்ப்ஸ், அந்த மாதிரி செக் லேம்ப்ஸ் ஏதாவது வருதுன்னா தயவு செய்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் போய் பாருங்கள். அதை நம்ம அசால்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே பெரிய விஷயத்தில் கொண்டு போய்ட்டு உங்களுக்கு செலவு வச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இது மாதிரி செக் லேம்ப்ஸ் வெளியே போகும்போதே அது என்ன விஷயம் அப்படின்றத கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வண்டி எடுக்காதவங்க, வீட்லேயே வச்சுருப்போம் நாங்கள் எப்போயா தான் எடுப்போம் அப்படின்றவங்க அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி சுற்றி உங்கள் ஏரியாக்குள்ளே சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி கூட போய்ட்டு வந்து நிறுத்துங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உப்பி போய் ஒரு மாதிரி இதாகிடும், உதிர்ந்து போயிடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆகும். அதில் வெஹிக்கிளோட என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும், லைஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும்.
ரெகுலராக ரன் ஆகிட்டு இருக்கிற வெஹிக்கிளை விட இந்த ஓடாமல் நிற்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு ரொம்ப அதிகமாக வைக்கும். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுங்கள். இன்ஜினை கொஞ்சம் நேரமாக ஹைலிங்கில் வைங்க, ஏசியை ரன் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி டைமில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கம்ப்ளைண்ட், எலி வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு காரை நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு காரை ஒரே இடத்துல ரொம்ப நாள் நிற்க வச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்காக நம்ம அடிக்கடி எடுத்து செக் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட் இஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரேஸ்லாம் நிறைய விற்கிது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டயரில் அந்த இன்ஜினோட பாட்டம் பொசிஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். இல்லை நான் நேச்சுரலாக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டில் நேச்சுரலாக பண்ணலாம். எருக்கஞ்செடி அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் காஞ்சிரும், சீக்கிரமாகவே காஞ்சிரும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ப்ரேஸ்லாம் விற்கிது. அதை யூஸ் பண்ணிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரேட்ஸ் வரதை அவாய்ட் பண்ணலாம். ரேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கண்டிஷனில் வரும் தெரியும். சில பேர் வீட்டில் டிஃபால்ட்டாகவே ரேட்ஸ் இருக்கிறது நமக்கே தெரியும், நம்ம வீட்டில் எலிகள் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் ஈவன் தான் எங்கள் வீட்டில் எலிகளே இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு எலி வண்டியில் இருக்குது, எப்படி வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. இது வெயில் காலத்துலையும் எடுத்துக்கலாம், குளிர் காலத்துலையும் எடுத்துக்கலாம். வெயில் காலத்தில் ஏன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏசி கிட்ட இருக்கும். கரெக்டாக உங்கள் ஏசி வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா அங்கே ரொம்ப வெயில் இருக்கும், அந்த கூலிங் இதை வந்து கம்மி பண்ணுறது அந்த கூலிங் இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கும். இதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கீழே உட்காந்துக்கும், வண்டி கீழே இருக்கும். எதனால் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திருப்பீங்க. அப்போ இந்த இன்ஜின் சூட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கரகரப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஜின் கீழே வந்து உட்காந்துருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அந்த ஸ்ப்ரேவை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் பாட்டம் பொசிஷனில் கொஞ்சம் அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் வரதை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்கேஸ் ரேட்ஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பெரிய பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் ஈஸி யூனிட்டோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒயரிங் இதை கட் பண்ணிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரேட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். அதான் என்னோட சஜஷன். லாஸ்ட்டாக வந்து பார்க்க போகும் பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸில் வந்து நம்ம மைலேஜ் நல்லா வரல, எனக்கு என் காரில் நான் கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைலேஜே வரமாட்டேங்குது, எனக்கு ஷோரூமில் சொன்ன மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மைலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கியர் செலெக்ஷன், அதாவது வந்து கரெக்டான ரேஷியோட நம்ம கியரை சேஞ்ச் பண்ணுறோமா வண்டி ஓட்டுறப்ப. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரைஸ் பண்ணிக்கிட்டே ஓட்டுவாங்க, கியர் சேஞ்ச் பண்ணாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஸ்பீடில் போவாங்க. அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ரேஷ் டிரைவிங், ஓவர் ஸ்பீடிங் பண்ண போகும்போதும் உங்களுக்கு மைலேஜ் வந்து வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணலனாலும் கரெக்டான சர்வீஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் உங்களுக்கு ஏர் ப்ரெஷர், டயரில் இருக்க ஏர் ப்ரெஷர் வந்து கரெக்டான இதில் இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கம்மியாகும். ஃப்ரண்ட்டில் ஒரு ஏர் ப்ரெஷர்லையோ இல்லை ரியரில் ஒரு ஏர் ப்ரெஷர் இருக்குது மாற்றி வச்சுருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வரது கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் மைலேஜ் கம்மியாகுது அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த கீர் ரேஷியோ, அந்த டயர் ப்ரெஷர் இதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் சர்வீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நிற்க வச்சுருப்பீங்க, கார் எடுக்கணுன்றப்ப அந்த வெயிலில் இருக்கிற காரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஏசியை போட்டுருவீங்க. அந்த மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க. வெயிலில் நிற்கிற வெஹிக்கிளில் நீங்கள் இன்ஜின் ஆன் பண்ணி ட்ரைவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு விண்டோஸை கீழே இறக்கி வச்சுட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் கொஞ்சம் நீங்கள் ஏறின பின்னாடி ஏசியை போடுங்க, இல்லை உள்ளே இருக்க காற்று வெளியே போன பின்னாடி ஏசி போடுங்க. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜின் கூலிங் வேணும்னு சொல்லிட்டு உடனே இன்ஜின் ஆன் பண்ண உடனே ஏசி ஆன் பண்ணி ட்ரைவ் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏசி காயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கூலிங் கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம், ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டான காற்று இருக்குது, அந்த காற்று வெளியே போகிறதுக்கு டைம் எடுக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் எடுத்து கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏசி காயில் உடனே கட் ஆஃப் ஆகாது. ஏன்னா அது கூலிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் அதிகமாக எடுக்கும். ஸோ இதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் அதிகமாக இருக்கும். இது ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வெயில் நிற்கிற வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஏசி போடாதீங்க. கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காற்று உள்ளே வர வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 minutes தான், கொஞ்சம் தூரம் போன உடனே ஆட்டோமேட்டிக் கண்ணாடி ஏற்றி நீங்கள் கூலிங் பண்ணால் உடனே கூலிங் ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் அதில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார் மெயின்டெனன்ஸை பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ரொம்ப பேசிக்கான விஷயமாக தான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.